மாவையின் தலைமையை அங்கீகரிப்பதா இல்லையா? 28 மத்திய செயற்குழுவில் வாக்கெடுப்பு என்பது இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியில் மாவை சேனாதிராஜாவை நீடிப்பதை அங்கீகரிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிக்கும் பொருட்டு எதிர்வரும் 28ஆம் தேதி சனிக்கிழமை வவுனியாவில் கூடவுள்ள அக்கட்சியின் மத்திய செயற்குழுவில் வாக்கெடுப்பு நடத்தப்படவிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் நேற்று காலை 10:30 மணிக்கு ஆரம்பமாகி மாலை 4:30 மணி வரை இடம்பெற்றது. இந்த கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெறுகிறது என்று குறிப்பிடப்படாது. கட்சியின் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் எம்பியால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கட்சியின் கூட்டம் ஆரம்பித்த போது மாவை சேனாதிராஜா சமூகம் அளித்திருக்கவில்லை. அத்தகைய நிலையில் கட்சியின் சிரேச துணைத் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் கூட்டத்தினை ஆரம்பிப்பதற்கு முனைந்த வேளையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சிவமோகன் அதனை தடுத்தார். மாவை சேனாதிராஜா வருகை தந்த பின்னரையே கூட்டத்தினை ஆரம்பிக்க முடியும் என்றார். எனினும் சாணக்கியன் அதனை கடுமையாக எதிர்த்தார். அவர் ஏலவே தலைமை பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துவிட்டார். அந்த அறிவிப்பு கிடைத்து 1 மாதத்துக்கு மேலாகிவிட்டது. ஆகவே அவருக்காக காத்திருக்க முடியாது என்று சுட்டிக்காட்டினார். அப்போது சிவமோகன் மாவைக்கு அழைப்படுத்ததன் பின்னர் கூட்டத்தினை கூட்டுங்கள் என்றார். எனினும் மத்திய குழு ஒன்று தொலைபேசியில் நிலையம் கிடையாது அல்லது உங்களுடைய வைத்தியசாலை கிடையாது என சாணக்கியன் தர்க்கம் செய்தார். தொடர்ந்து பீட்டர் இளஞ்செழியனும் கூட்டத்தினை நடத்த விடாது குழப்புபவர்களை வெளியேற்றிவிட்டு கூட்டத்தை நடத்துங்கள் என்றார். இவ்வாறு தர்க்கம் நீடித்துக் கொண்டிருக்கையில் 40 நிமிடங்கள் தாமதமாக மாவை சமூகம் அளித்தார். அவர் கூட்டத்துக்கான தலைமை ஆசனத்தில் அமர சென்ற போதும் சாணக்கியன் அவரை தடுத்தார். நீங்கள் பதவி விலகிவிட்டீர்கள், இனி தலைமை ஆசனத்தில் அமர முடியாது என்று தெரிவித்தார். எனினும் சாணக்கியனின் கருத்தினை பொருட்படுத்தாது மாவை தலைமை ஆசனத்தில் அமர்ந்தார். கூட்டம் ஆரம்பமானது. அப்போது மாவையின் பதவி விலகல் பற்றிய விடயத்தினை பொதுச் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கம் உரையாடலுக்கு எடுத்தார். அச்சமயத்தில் மாவையின் பதவி விலகல் கடிதத்தினை அடுத்து அந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவது தொடர்பில் தான் பதில் அனுப்பியதாகவும் அந்த பதிலுக்கு எவ்விதமான பதிலும் கிடைக்கவில்லை என்றும் பொதுச் செயலாளர் அப்போது குறிப்பிட்டார். அதன்போதும் மாவை தான் வாட்ஸ்அப் மூலம் பதிலளித்ததாக குறிப்பிட்டதோடு கட்சியின் வழக்கு முடியும் வரையில் தலைமையில் நீடிக்க விரும்புவதாகவும் கூறினார். எனினும் வாட்ஸ்அப் கடிதத்தினை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதற்கு சட்ட அங்கீகாரம் இருக்கிறதா என்ற கேள்விகள் ஏற்பட்டு தர்க்கம் செய்யப்பட்டது. ஈற்றில் வாட்ஸ்அப் மூலமான கடிதத்தினை ஏற்றுக்கொள்வதென்று முடிவெடுக்கப்பட்டது. எனினும் மாவையின் பதில் கடிதம் தாமதமாகியதால் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சாணக்கியன், ரத்தினவேல் இளஞ்செழியன், சயந்தன் போன்றவர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். அதனால் மீண்டும் தர்க்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து புதிய தலைமையை முன்மொழிந்து வாக்கெடுப்பு நடத்துவோம் என்றும் கூறப்பட்டது. CVK சிவஞானத்தை தலைவராக முன்மொழிவதாக சாணக்கியன் கூறவும் இளஞ்செழியன் வழிமொழிந்தார். இந்த சமயத்தில் எழுந்த ஸ்ரீதரன் வழக்கு முடியும் வரையில் மாவைதான் தலைவராக இருக்க வேண்டும் என்று கூறினார். அத்தோடு தேர்தல் முடிவுகளில் ஏற்பட்ட வாக்கு வங்கி சர்வையை சுட்டிக்காட்டி அதனை பற்றி உரையாடுவதை விடுத்து தேவையில்லாத ஒரு விடயத்தில் எடுத்து செல்ல என்று சுட்டிக்காட்டினார். மேலும் தான் மாவையை தலைவர் பதவிக்கு முன்மொழிவதாக கூறினார். அதனை யோகேஸ்வரன் வழிமொழிந்தார். சிவமோகனும் அதனை ஆதரித்து கருத்துக்களை வெளியிட்டார். இவ்வாறு 2 தரப்பில் முன்மொழிவுகள் செய்யப்பட்டதால் வாக்கெடுப்புக்கு செல்வதென்று யோசனை முன்வைக்கப்பட்டது. எனினும் குறித்த மத்திய குழு கூட்டத்தின் நிகழ்ச்சியினரில் தலைமை பதவி தெரிவுக்கான நிகழ்ச்சிகள் உள்ளடக்கப்படாமையினால் அச்செயற்பாட்டை முன்னெடுக்க முடியாது என்று பலரும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இதனை அடுத்து நேற்றிலிருந்து 14 நாட்களின் பின்னர் மீண்டும் மத்திய குழுவை கூட்டி தலைமை தெரிவுக்கான வாக்கெடுப்பை செய்வதென்று தீர்மானிக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த கூட்டம் சம்பந்தமாக கருத்து வெளியிட்ட MA சுமந்திரன் கட்சியின் கூட்டத்துக்கு தலைமை தாங்குவது யார் என்ற கேள்வி எழுந்தது. மாவை சேனாதிராஜா கடந்த அக்டோபர் மாதத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அதன் பிறகு இடம்பெற்ற அரசியல் குழு கூட்டத்தில் அது தொடர்பாக பொதுச் செயலாளர் அவரிடம் தெளிவுபடுத்துமாறு கோரியிருந்தார். கடிதமும் அனுப்பியிருந்தார். இருப்பினும் அவர் அதற்கு பதில் அளித்திருக்கவில்லை. இதனால் பொதுச் செயலாளர் அவரது ராஜினாமா நடைமுறைக்கு வந்ததாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையினை மேற்கொள்வதாக அவருக்கு அறிவித்திருக்கின்றார். அதன் பின்னர் தனது ராஜினாமாவை மீளப்பெறுவதாக அவரது கையொப்பம் இடப்பட்டுள்ளதாக காட்டப்படும் ஒரு கடிதம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மூலம் செயலாளருக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அதற்கு மறுநாள் மாவையும் பொதுச் செயலாளருக்கும் அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார். எனவே அவர் ராஜினாமா செய்திருப்பதால் கட்சியின் அடுத்த மாநாடு வரைக்கும் எஞ்சியிருக்கிற காலத்துக்கு மத்திய செயற்குழுவை ஒருவரை தலைவராக நியமிக்க முடியும் என்ற எமது யாப்பின் அடிப்படையில் CVK சிவஞானத்தை அந்த பதவி நிலைக்கு நியமிக்குமாறு முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டது. இதேவேளை சேனாதிராஜா தனது ராஜினாமாவை வாபஸ் பெறுகிறார் என்றும் காரணத்தினால் அவர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று மாற்று முன்மொழிவு சொல்லப்பட்டது. இதனால் குறித்த விடயம் தொடர்பாக நீண்ட விவாதம் இடம்பெற்றது. எனவே இந்த விடயத்தை வாக்கெடுப்பின் விடும்படியாக அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட
தரப்பினர் கேட்டுக்கொண்டார்கள். இறுதியில் அது வாக்கெடுப்பில் தீர்மானிக்கப்படுவதோடு அதற்காக இன்னும் ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. கட்சியின் தலைவர் யார் என்று தெரியாத ஒரு நிலையில்தான் அடுத்த கூட்டம் வரைக்கும் கட்சி பயணிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. எனவே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் யார் என்று தெரியாமல் தான் அடுத்த கூட்டம் இடம்பெறும் வரை இந்த நடவடிக்கை இடம்பெறப் போகிறது என்பது முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம். எனவே 28ஆம் தேதி மத்திய செயற்குழு கூடவிருக்கிறது. அதன் போது தீர்மானம் இடம்பெறும். அதுவரை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் யார் என்பது தெரியாது என்பதுதான் இங்கே இருக்கின்ற முக்கியமான விடயமாக இருப்பதை காலம்.